ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கும்பராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது மிக மிக சிறப்பு. ராசி அதிபதி வந்து ராசியிலே ஆட்சி பலம் பெறுறதுனால உங்களுடைய உடல் மனம் செயல்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டுமே கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க, சுறுசுறுப்பாக பார்த்து பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்துடுவீங்க. கும்பராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதே பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன் இவங்களுடைய இங்கே இருந்து 5ஆம் இடத்திலிருந்து அவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அரசு வேலைகள், கவர்மெண்ட் வேலையில் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்கள் இந்த டயத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க, அது கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகேங்களா? இடம் மாற்றம் வந்து நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. வாகன ஓட்டுநர்கள், ஒரு டிரைவராக வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க கும்பராசிக்காரங்க. டிரைவராக வேலை பார்க்குறவங்களுக்கு அடுத்த மாதத்திலிருந்து உங்களுடைய ஊதிய உயர்வு அதிகமாகும். உங்களுக்கு எதனால் அப்படின்னா வேலைகள் வந்து அதிகமாக கொடுக்குறப்போ அதே கம்பெனியை வந்து யோசிச்சு கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி தான், அந்த ஓனர் வந்து உங்களுடைய திறமையான ஒரு வேலைகளை பார்த்துட்டு உங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் ஏற்கனவே வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்ருப்பாரு, ஒரு சம்பளமாக கொடுத்துட்ருப்பாரு, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு கொடுக்கணும். எல்லா வேலைகளுமே ரொம்ப அழகாக பண்ணுறாரு. எல்லா வேலைகளுமே நம்ம சொல்கிற ஒரு டைம் சொன்னால் போதுங்க, அதை அவ்வளோ அழகாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. இதுதாங்க கும்பராசிக்காரங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக கரெக்டாக முடிக்கிற வரைக்குமே ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவாங்க. வேலைகள் வந்து இவ்வளோ இழுத்துட்டு போகுதுன்ட்டு வந்து சலிச்சிக்கவே மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. வேலைகளில் வந்து அவ்வளோ தெளிவாக அழகாக பண்ணுவாங்க. சுறுசுறுப்பு இருக்கும். இந்த வேலை இந்த டயத்தில் கரெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆர்வத்தோட எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யார் அப்படின்னா வந்து குரு பகவான் தான். லாபஸ்தானத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான், குரு பகவான் தான். அவர் இப்போ வந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வீடு வாகன யோகம் உண்டுங்க கும்பராசிக்காரங்களுக்கு. வீடு வாகன யோகம் இந்த டயத்தில் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வீடு வாங்குவீங்க. இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வீடு இருக்குங்க, புதுசாக ஒரு வாகனம் ஆல்ரெடி வந்து 2-3 வாகனங்கள் இருக்குது, இந்த டயத்தில் புதுசாக இன்னொரு வாகனம் வாங்குவீங்க. வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. தாயினுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக இருக்கும். சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தது எல்லாமே விலகி நல்லபடியாக இருக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. இது சுபமான ஒரு பார்வை. ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சுப விரயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை பதியுது. இது மிக மிக சிறப்பு. தொழிலில் இதுவரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். அவர் தான் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவரோட வந்து நீங்கள் எப்பயுமே எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுங்க. அவர் சொல்கிறத வந்து அவங்க சொல்கிறத, ஓகேங்களா? வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி தான், வாழ்க்கை துணைவியாக இருந்தாலும் சரி தான், அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து டக்குன்னு இடைமறித்து இல்லை இது கரெக்டாக வராது அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. முழு விஷயத்தையுமே வந்து எப்பயும் கேட்டுங்க. ஒரு அவசரத்தன்மை வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு வந்துடும். அதனால் கவனமாக ஒரு வேலையை வந்து பார்த்து பண்ணுங்க. அவசரப்படவே படாதீங்க. எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி அவசரப்படாதீங்க. பேசுகிற பேச்சுக்கள்லேருந்து அவசரப்படாதீங்க. 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 8ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது வயிறு சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதிகிறதுனால ரொம்ப சிறப்பு. அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதற்கு சரியான வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைச்சிடும்.
ஓகேங்களா? சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்ததுன்னா உடனுக்குடனே கவனித்து பார்த்துருங்க. அதனால ரொம்ப நல்லது. இல்லை அப்படியே விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டோம்னா அந்த விஷயம் வந்து பெருசாக போய் அதனால பெரிய தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. தொழிலில் வந்து சின்ன சுணக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் உங்களுடைய தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள், மிகப்பெரிய அளவில் வந்து லாபங்கள், மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி, இது எல்லாமே வந்து கிடைக்கும். லாபத்தில் வந்து குறைபாடுகள் இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதில் கன்ஃபார்மாக வந்து முன்னேற்றம் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் வந்து ஆட்சி பலம் பெற்று 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது உங்களுடைய முயற்சிகள் மூலமாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இளைய சகோதரர் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எல்லா விஷயமே தெளிவாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.